விஜயலட்சுமியை பற்றி திரும்ப திரும்ப பேசுங்கள். யார் அந்த விஜயலட்சுமி? தெரியாத மாதிரி கேப்பிய. விஜயலட்சுமி இவர்களுடன் எல்லாம் கள்ள உறவில் இருந்தார் என பெரிய லிஸ்டே போட்டிருக்கிறார் தியாகு. திராவிடர் கழகத்தின் சுப வீரபாண்டி தேவையில்லாமல் நாம் தமிழர் இளைஞர்களை சீண்டி இன்னைக்கு விஜயலட்சுமி அப்படின்னு பெயரை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சி குறித்து ஏதாவது அவதூறு பரப்பணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் இப்ப ஏத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்பதான் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இருந்த விஷயம்தான். நாகரிகம் கருதி அதையெல்லாம் இத்தனை நாள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் பேசாம இருந்தாங்க. என்னைக்கு நீங்க தரம் தாழ்ந்து பேசுனீங்களோ, இந்த சுபவீர பாண்டியன் கேடுகட்ட பேச்சை என்று பேசினாரோ அன்னைக்கே இப்ப இளைஞர்கள் எல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஜயலட்சுமி, இந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்துக்கு கள்ள தொடர்பில் இருந்த விஜயலட்சுமி இருக்காங்கல்ல, அதை பத்திலாம் நாங்க பேசக்கூடாது, நாகரிகமா அரசியல் ரீதியா கடந்து போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இனிமே இது போன்ற கேவலமான பேச்சுக்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. சுபவி, 1 மணி நேரம் தான் பேசுனீங்க. உங்களை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க, உங்க வரலாறுகளை தோண்டி எடுக்கிறாங்க, அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. உங்களை எப்படி சொல்றதுன்னா, ஏன்டா பேசணும்னு யோசிப்பேன். அந்த அளவுக்கு போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ தெரியாதனமா போதையில கக்கி விட்டீங்க, ஏதோ 1 மணி நேரம் ஆவேசப்பட்டு பேசி விட்டீங்க. இப்ப அதுக்காக அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இது தொடர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏத்தி விடுவாங்க. கருணாநிதி தலை வைத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். தேவையில்லாத அசிங்கப்பட்டு போவாதீங்க. அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள், தொடர்ச்சியாக அசிங்கப்படும் உடன்பிறப்புகள். இப்ப சவுக்கு சங்கர் விஷயத்துல கூட நீதிமன்றம் காரி துப்பியிருக்கு, கேள்வி எழுப்பியிருக்கு திமுகவை பத்து. இப்படியே தொடர்ச்சியா அவமானப்பட்டுட்டே இருக்காங்க. இந்த ஈழத்து மக்களுக்கு துரோகம் செஞ்சார் கருணாநிதி அப்படின்னு நம்ம பேசினா, இறந்த தலைவரை வசைப்பாட்டீங்க, என்ன இறந்துட்டாரு அவரை போய் நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இறந்துட்டாலே ஒரு புனிதர் ஆயிடுவாரா? இப்ப இந்த திருவேங்கடம் என்கிற ரவுடியை என்கவுண்டர் போட்டாங்க போலீஸ். அவர் ரவுடி தான், இப்ப செத்துட்டாரு. பாவம் பா, அவர் புனிதர் பா, அவர் நல்லவர் பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ரவுடி ரவுடி தான், கொலகாரன் தான், ஊழல்வாதி தான், துரோகி தான். இந்த இனத்துக்கு, நம்ம மக்களுக்கு துரோகம் செஞ்சு நம்ம மக்களை கொன்று குவித்ததில் கருணாநிதிக்கு பெரும் பங்கு இருக்கு. 2009ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதியின் துரோகம் குறித்து மேடையில பேசியிருக்காங்க. ஈழத்தமிழர்களுக்கு எப்படியெல்லாம் ராஜபக்சேவோடு சேர்ந்து கொண்டு சதி திட்டத்தை தீட்டினார் கருணாநிதி என்று அம்மையார் ஜெயலலிதா மேடையில பேசியிருக்காங்க. அவங்க பேசினதை எழுதி வச்சிருக்கேன், உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். அவங்க என்ன பேசுனாங்கன்னு அப்படியே சொல்றேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். கருணாநிதி ராஜபக்சேவின் சதித்திட்டத்தை பற்றி கிடைத்த தகவலை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதற்காக கருணாநிதி ராஜபக்சேவுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து எனக்கு தகவல்கள் வந்துள்ளன. அதாவது கருணாநிதி ராஜபக்சேவுடன் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இந்த தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. நான் ஆட்சி அமைத்தால் தனி ஈழம் அமைப்பேன் என்று அவர் தெரிவித்து விட்டதால், அதாவது பாராளுமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா வென்றுட்டாங்கன்னா இலங்கைக்கு இராணுவத்தை அனுப்பி நான் தனி ஈழம் அமைப்பேன்னு சொன்னாங்க என்று அவர் சொன்னதால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நாளைக்கு அவர் சொல்கிறபடி கேட்கும் மத்திய அரசு அமைந்து விட்டால் இலங்கைக்கு இராணுவத்தை அனுப்ப உள்ளார் ஜெயலலிதா. ஜெயலலிதா சொன்னால் சொன்னதை செய்து விடுவார். அவர் உறுதியான முடிவை எடுக்கக்கூடியவர். பிறகு உங்களுக்கு தான் பிரச்சனை. எனவே அப்படி நடக்காமல் இருக்க நான் சொல்வதை கேளுங்கள். தேர்தல் நடக்கும் தேதியான மே மாதம் 13ஆம் தேதி வரை உண்மையாகவே போர் நிறுத்தம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் வெற்றி பெற முடியும். நான் வெற்றி பெற்று என்னுடைய தயவில் மீண்டும் மத்திய அரசு அமைந்தால் நீங்கள் உங்கள் விருப்பப்படி இலங்கை தமிழர்களை எளிதாக ஒழித்து கட்டிவிடலாம். நீங்கள் எனக்கு உதவினால் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். யாருக்கிட்ட சொல்றாரு? ராஜபக்சே கிட்ட கருணாநிதி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிரச்சனை வராமல் தடுக்க மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் போர் நிறுத்தம் செய்யுங்கள். இங்கே தேர்தல் முடிந்தவுடன் உங்கள் இஷ்டம் போல் இலங்கை தமிழர்களை கொன்று ஒழியுங்கள், உங்கள் விருப்பம்படி செய்யுங்கள் என்று ராஜபக்சே அவர்களிடம் கருணாநிதி கூறியிருப்பதாக அம்மையார் ஜெயலலிதா மேடையில பேசியிருக்காங்க. இதை இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்னு சொன்ன நபர் தானே. காலை உணவுக்கு பின் மதிய உணவுக்கு முன் யாராவது உண்ணாவிரதம், இந்த உலகத்திலே யாராவது அப்படி உண்ணாவிரதம் இருக்க முடியுமா? இப்படி ஒரு உண்ணாவிரதம் எங்க அண்ணன் திலீபன் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்டாரு.
அவர் எடுத்த உண்ணாவிரதங்க, இவர் எடுத்த உண்ணாவிரதங்க. போர் நின்றுச்சு. காலையில சாப்பிட்டு போய் உண்ணாவிரதத்தை போட்டாரு, இவர் போட்ட எஃபெக்ட்ல அங்க போர் நின்றுச்சு. ஆமா, எல்லாரும் செத்துட்டா போர் நிக்கதான் செய்யும். எல்லா தமிழர்களையும் கொண்டுட்டாங்க, அவ்வளவுதான், போர் நின்றுச்சு. இத செஞ்ச ஒரு மகத்தான தலைவர். இவர் சொல்லுவது போல தண்டவாளத்தில் தலையை வைத்தவர். அவர் தலை வைத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். அப்படி சொல்வது போல இவர் பல துரோகங்களை செஞ்சிருக்காரு மக்களே. தேயிலை விவசாயிகளை கொன்றது யாருன்னு தெரியுமா? சுபவிக்கு நன்றாக தெரியும். அதை பத்தி எல்லாம் பேசுவாரா சுபவி? துரோகி என்று சொல்லிவிட்டார்கள், அது என்று சொல்லிவிட்டார்கள், இது என்று சொல்லிவிட்டார்கள், இது சொன்னா நாங்க வழக்கு போடுவோம், பிசிஆர் போடுவோம், அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கருணாநிதி பாடலில் வரக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் நாங்கள் பிசிஆர் ஆக்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. சாதியின் பெயரை குறிப்புதான். இப்ப அந்த இடத்துல அந்த பெயரை குறிப்பிடாமல் அந்த இடத்துல வேற ஒரு பெயரை குறிப்பிட்டு பாட போறாங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கே பாதகமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இது மக்கள் சக்தியாக வளர்ந்துருச்சு நாம் தமிழர். இத்தனை எதிர்கட்சிகள் இருக்கும் போதும் நாம் தமிழரை மட்டும் டார்கெட் செய்வதற்கான காரணம் என்ன? அனைத்து கட்சி கூட்டமைப்பு தான் போடுவாங்க. இப்ப அனைத்து கட்சி கூட்டமைப்பு இல்ல, அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி மட்டும்தான் கூட்டம் போடுவாங்களா இவங்க. இப்ப அப்படியே இதை மாத்திட்டாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி போயிடக்கூடாது. ஏன்னா பேனா கருத்து கணிப்பு, அந்த பேனா வைக்கக்கூடிய கருத்து கணிப்புல அண்ணன் சீமான் அவர்கள் செய்த சம்பவம்லாம் கண்ணு முன்னாடி வந்து போவோம். கூப்பிட்டு ஒரு பாட்டு ஏதாவது பேசி விட்டுருவாரு அப்படின்ட்டு தான் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்களை மட்டும்தான் கூப்பிடுவாங்களா இனிமே அனைத்து கட்சி கூட்டமைப்பு கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது இருந்தாதான் அந்த அனைத்து கட்சி கூட்டமைப்புல கலந்துக்க முடியும். இவங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்துவாங்க. கேட்டா நாங்க சமூக நீதியை காக்குறோம், நாங்க கருத்துரிமையை கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. பாசிசம், 1 நம்பர் பாசிசம். இலங்கையில இருக்கக்கூடிய ராஜபக்சேவுக்கும் தமிழ்நாட்டில் இருந்த கருணாநிதிக்கும் இனப்பாசம் எல்லாம் ஒரே ஓங்கோல் தான். அவன் அங்க போய் புத்தத்தை தழுவிக்கிட்டான், தமிழினத்தின் தலைவர்னு சொல்லிக்கிட்டாரு கலைஞர் கருணாநிதி. 2 பேருக்கு வித்தியாசம் அவ்வளவுதான். ராஜபக்சே புத்த மதத்தை தழுவி கொண்டு நான் ஒரு சிங்களன்னு அறிவிச்சுக்கிட்டாரு அங்க போய். அப்புறம் என்னத்துக்கு இங்க திருப்பதியில சாமி கும்பிட்டு போனோம்? சொந்த கோவிலான திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் சாமி கும்பிட்டு போறாரு ராஜபக்சே. எல்லாம் ஓங்கோல் பார்ட்டி தான். அவர் புத்தத்தை தழுவி கொண்டார், இவர் தமிழினம், நான் தமிழன், தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன், கவிழ்த்து விடுவேன். அவரு கவலை மாட்டாரு, மொத்தமா நம்மளை கவுத்து விட்டு அவருக்கு கரைக்கு வந்துருவாரு. இதுதான் நடக்கும், இதான் நடந்திருக்கு. காலங்காலமா நம்ம மக்கள் அரசியல் அதிகாரம் இல்லாமல் 2016 ஆந்திர காட்டுக்குள் 20 தமிழர்கள் செத்து உளுந்தாங்க, கேட்க நாதி இல்லை. காவிரி பிரச்சனை வரும்போது கர்நாடகா வாழ் தமிழர்கள் மிகப்பெரிய துயரத்துக்கு ஆளானாங்க, கேட்க நாதி இல்லை. பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் மலைகளை உடைக்க தடை இருக்கு, ஆனா இங்க வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அதை கேட்க நாதி இல்லை. ஆற்று மணல் கொள்ளையை தடுக்க நாதி இல்லை. கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி பேச நாதி இல்லை. காவிரி நதிநீர் மேலாண்மையை பத்தி பேச நாதி இல்லை. நாதியற்று போன ஒரு கூட்டம் இன்னைக்குதான் எழுந்து எங்களுக்கான உரிமையை கேட்குது. இப்ப சின்ன பசங்களாம் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கான உரிமை, கச்சத்தீவு மீட்பு, காவிரி நதிநீர் மேலாண்மை, தமிழர்களுக்கான உரிமை, கனிமவள பாதுகாப்பு இப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சீமான் பற்ற வைத்த நெருப்பு. இதெல்லாம் கச்சத்தீவு மீட்புனா யாருக்காவது என்னன்னு தெரியுமா? போன ஜெனரேஷனுக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை, கனிமவள கொள்ளை, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதை பத்தி எல்லாம் உட்காந்து பேசுவாங்களா? தெரியவே தெரியாது. 500,000 வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய கூட்டமாக தான் இந்த கூட்டம் இருந்தது. இந்த கூட்டத்தில் ஒரு பெரும் பகுதியை, ஒரு பெரும் புரட்சிகர இளைஞர்களை அப்படியே கொத்த அள்ளி எடுத்திருக்காரு. 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பயம் இவர்களுக்கு இப்பொழுதுதான் தொடை நடுங்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த இளைஞர் கூட்டம் வழக்குகள் போட்டால் போட்டுக் கொள்ளுங்கள், சிறைப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சிறை என்பது எங்களை சிதைக்காது, செதுக்கும். ஒவ்வொரு நாளும் சிறையில் இருக்கும்போது ஒரு செதுக்கி ஒரு புதிய மனிதனாக வெளியே வருவோம். புரட்சிகள் இன்னும் மீண்டும் இன்னும் ஒரு வெறியோட, ஆர்வத்தோட, வீரியமா வெளில வருவோம். அப்படி ஒரு இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்காரு. என்ன பண்ணியும் இவர்களை அடக்க முடியவில்லையே என்கிற ஆத்திரத்தில் பிசிஆர் வழக்கு, சாதியின் பெயரை குறிப்பிட்டாங்க. இந்த எப்படிப்பட்ட வரிகள்னு பார்த்துக்கோங்க. அந்த சண்டாளம் அப்படிங்கிற வார்த்தை சாதியை குறிக்கிறதா சொல்றாங்க. இனிமே அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த போறது இல்லை. ஆனா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, எதுலடா சிக்குவாங்கன்ட்டு எப்படி தேடி இருக்காங்க பாருங்க. ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய அரசியல், எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் பண்றாங்க.
இந்த பயத்தை தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்படுத்திட்டாரு. வரலாற்றிலேயே இப்பதான் ஒரு எதிரியை வந்து இவங்க எதிர்கொள்றாங்க. இது யதார்த்தமான ஒரு உண்மை. இவர் அண்ணன் சீமான் என்பவர் திமுக என்கிற ஒரு கட்சிக்கு எதிரானவர் அல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரானவர் அல்ல, உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரானவர் அல்ல, சுபவீர பாண்டியனுக்கு எதிரானவர் அல்ல. அவர் திராவிடம் என்கிற அந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவர். அந்த சித்தாந்தத்தை எதிர்க்கிறாரு. நான் திராவிடம்னா பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கர்நாடகக்காரன் யாரு, அவனும் திராவிடம் தான், அப்ப ஏன் தண்ணி தர மாட்டேங்கிறான்? இந்த கேள்வியை கேட்கும் போது அவர்களால் பதில் சொல்ல முடியல. தெலுங்கர்கள் திராவிடர்கள், அப்புறம் என்ன மைத்துக்கு 2016 சுட்டு போட்டான். நானும் திராவிடன், நானும் திராவிடன், ஒரே ரத்தம். எப்படா என் காட்டுக்குள் தமிழன் வரலாம் என்று தானே அவன் சுட்டு போட்டான். முல்லை பெரியாறு பக்கத்துல இருக்கக்கூடிய பேபி அணையில அந்த மரங்களை வெட்டி தூர்வாரி ஆழப்படுத்தி அதிகமான தண்ணீரை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அங்க இருக்கு. ஆனா அந்த மரத்தை வெட்ட விடாமல் இன்று வரை கேரள அரசு தடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு திராவிடன் இன்னொரு திராவிடனுக்கு தண்ணி கூட தர மாட்டேங்கிறானே. அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு மரத்தை வெட்டி, மரங்கிறத திரும்ப வளர்த்துக்கலாம், ஒரு மரத்தை வெட்டினா திரும்ப வளர்த்துக்கலாம், ஆனா அந்த மரத்தை கூட வெட்ட விட மாட்டேங்கிறான். ஆனா நீங்க மலைகளை வெட்டி அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம் ஒரு எல்லாம் திராவிடர்கள் தான். ஆனா அவன் ஒரு சித்தாந்தத்துல இருக்கான், நீங்க ஒரு சித்தாந்தத்துல இருக்கீங்க. அவன் அங்க கல்லுக்கடையை நடத்துறான், அவனுக்கு அனுமதி இருக்கு. ஆனா நீங்க கல்லு பெரிய மது போல கட்டமைச்சு வச்சிருக்கீங்க. என்ன உங்க திராவிடத்துக்குள்ள நீங்களே ஒத்துமையா இல்லை, நீங்களே ஒண்ணுமே இல்லை, இது ஒரு திராவிட நாடுங்கிறீங்க. இப்ப திராவிடனோட கோரிக்கை உங்களால பேச முடியுமா? நம்மளாம் திராவிடர்கள் தண்ணியை திறந்துருக்கூடாது அவன்கிட்ட உரிமையா கேட்க முடியுமா? ஒண்ணுமே பேச முடியல. பேசினாலே அடிக்கிறான். இங்க இருந்து போன TN அப்படின்னு வாகனம் போனாலே கர்நாடகாவில் அடிக்கிறான். பாதுகாப்பு இல்லை தமிழர்களுக்கு. காரணம் என்ன? அரசியல் அதிகாரமற்ற மக்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். பெரிய வீரர்கள் நாங்கள், பரம்பரை, சோழ பரம்பரை. நாங்க அந்த காலத்துல தமிழர்கள் அங்க கங்கை வரைக்கும் படையெடுத்தான், கங்கை கொண்டான், கடாரம் என்றான், எல்லாம் பண்ணான். ஆனா இன்னைக்கு ஒரு நாதியத்தை போய் நிற்கிறோம். அடிச்சா கேட்க நாதி கிடையாது. இன்னைக்கும் சொல்றேன், நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க அடிச்சான், கர்நாடகாவுக்கு ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு மெடிசின் கம்பெனிக்கோ ஃபார்மா கம்பெனிலாம் அங்கதான் இருக்கு நிறைய, பெங்களூர்ல. அங்க வேலைக்கு போறீங்க, அடிச்சு இழுத்து போட்டு அடிச்சு உனக்கு கொன்னே போட்டாலும் இங்க இருந்து ஒரு அழுத்தமும் போகாது, உனக்கு நாதி கிடையாது. அந்த நாதியை தான் நீங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி பயப்படுறாங்கல்ல. ஏன் பயப்படுறாங்க? ஜெயிச்சுட்டா அவன் முடிஞ்சது ஜோலி, ஆட்டம் போட முடியாது. அதுக்கப்புறம் அவன் கர்நாடகாக்காரன் அங்க தண்ணி தர முடியாதுன்னு சொன்னானா, அங்க ஏதாவது தமிழர்கள் மீது தாக்குதல் நடந்துச்சுன்னா இங்க என்ன நடக்கும்னு தெரியும். தமிழர்கள்னா சும்மா கிடையாது. ஈழத்துல நடந்தது தெரியும்ல, ஒரு ஆளு கட்டி எழுப்பிய ஒரு இயக்கம் வான்படை கட்டுமடங்கு வளருதுன்னா இது தமிழனுடைய மூளை. மகாத்மா காந்தி ஆசைப்பட்டாராமே, இப்படிதான் சுதந்திர நாடு இருக்க வேண்டும். நள்ளிரவில் ஒரு பெண் உடல் முழுக்க நகையை அணிந்து கொண்டு பத்திரமாக சென்று வீடு திரும்பிவிட்டால் அதுதான் சுதந்திரமான நாடு. அந்த சுதந்திரத்தை ஈழத்தில் ஏற்படுத்தியவர் நம்முடைய தலைவர். ஒரு கோட்பாடு தான், ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் பகையாகும். இப்போ 1 10 ஆயிடுச்சு, 10 100 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வரப்போற படை பகைவர் நடுங்கும் படையாகத்தான் இருக்கும். இப்பயே நடுங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. 2026 இதுக்கான தாக்கம் தெரியும். நாம் தமிழர் அப்படிங்கிறது கட்டமைப்பு இல்லாத கட்சி அப்படின்லாம் சொல்லாதீங்க. உண்மையாவே கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க எங்க கூட்டம் போட்டாலும் காசு கொடுக்காம கூட்டம் சேரக்கூடிய ஒரு கட்சி. நீங்கள் எல்லாம் சீமானுக்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும்னு சுபவி மேடையில நின்று பேசுறாரு. அங்க சீமானுக்கு பதில் கொடுத்துதான் பேசிக்கிட்டு இருக்காரு மேடையிலேயே. 1 மணி நேரம் பேசுறாரு. ஆனா நான் ஏன் சீமானுக்கு பதில் கொடுக்கணும்? நாங்க இங்க தோழர்களை அனுப்புவோம். நீ தானே கதறிக்கிட்டு இருக்க மேடை போட்டு, அப்புறம் நீயே நான் எதுக்கு சீமானுக்கு பதில் கொடுக்கணும்னு கேட்கிற? 1 மணி நேரம் நீ தான் சீமானுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்க. விஜயலட்சுமியை பத்திலாம் இனிமே பேசாத சுபவி. உன் மேட்ரு டங்கு வரலாங்க இருக்கு, எங்க கையில இருக்கு.